நேயர்களுக்கு வணக்கம். அதாவது புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் போடும் 3 கண்டிஷன்கள், அதற்கு தேசிய கட்சி உடன்படுமா? காங்கிரஸ் இல்லைன்னா அதிமுக என்ன முடிவெடுப்பார் விஜய்? இந்த வீடியோல பேச போறோம். இரண்டு தரப்புலையுமே, அதாவது நாங்க அந்த கட்சியோட போக மாட்டோம், அந்த கட்சியோட போக மாட்டோம், நாங்க இதுக்கு எதிர்ப்பு, நாங்க அதுக்கு எதிர்ப்பு, கச்சத்தீவு தாரைவாதது அப்படின்றதெல்லாம் கொள்கையா பிரிண்ட் பண்ணி வச்சிருப்போம். நாங்க அதை வாசிக்கிறதுக்கு மட்டும்தான். இதுவே அதைப்படியெல்லாம் நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அரசியலில். அதில் விஜய் அவர்களும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பல நாட்களாகவே தெரிஞ்சுட்டு வருது. எப்போன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்தே யாரோடலாம் தாவேக்கா ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வரும் இல்லையா, பத்திரிகைகளுக்கெல்லாம் வரும் இல்லையா. பல பத்திரிகைகள் இன்னும் அதை அஃபிஷியலாக வெளியிடாமலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போது இவரும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்களுக்கு என்னன்னா, இப்போ சினிமாவில் நம்ம டாப் ஸ்டாராக இருந்துட்டோம், அரசியலும் அப்படி தான் டாப்பில் இருக்கணும். ஒரு பழமொழி இருக்கும், அதை நான் இந்த நேரத்தில் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அரசியலையும் டாப்பாக தான் இருக்கணும். எப்படி சினிமாவில் 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தோம், அதே மாதிரி அரசியலுக்கு வந்தாலும் நான் சிஎம்மாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் அவர் வந்திருக்காரு. ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய நிலையே வேறையாக தான் இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் வந்தால் நமக்கு பலம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு சிஎம் போஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. இப்போ காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் ஒரு பக்கம் ரகசிய பேச்சுவார்த்தை போயிருக்கு. அது 3 கண்டிஷன் விஜய் அவர்கள் போட்டிருக்காரு. அதாவது விஜய் காங்கிரஸுக்கு 70 சீட்டு தான் தரும். காங்கிரஸுடைய நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதாவது முன்ன ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இருந்ததை காட்டிலும் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க காங்கிரஸ். ஆனாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் விஜய் காங்கிரஸிற்கு 70 தொகுதிகள் தரதாகவும், 3 அமைச்சர் பதவிகள் தரதாகவும், துணை முதலமைச்சர் பதவி தரதாகவும் தாவேகா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இதுதான் 3 கண்டிஷன் விஜய் காங்கிரஸுக்கு போட்டிருக்கார். காங்கிரஸுடைய நிலைமை இன்றைக்கி இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இப்போ இதுக்கு ஒரு பழமொழி வரும், வேணாம் சும்மா பழமொழியை சொல்லி அதை ஒரு இதாக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்று நடக்குது இல்லையா. காங்கிரஸ் திமுகவை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஏன்னா ஏதோ திமுக கூட இருக்கிறதுனால அதாவது திமுகவும் சரி காங்கிரஸும் சரி தனித்தனியாக இருந்தால் 2 பேருக்குமான மதிப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். 2 பேரும் சேர்ந்திருந்தால் என்ன மதிப்பு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு என்ன வந்தாலும் இந்த கூட்டணியை உடைக்க எவ்வளவு விஷயங்களை எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க கையில் எடுத்தால் கூட இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ என்ன, அவங்க திமுக காங்கிரஸ் விசிகா என்ன சொல்கிறது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் வேல்முருகன் அவர்களுடைய கட்சி வாழ்வுரிமை கட்சியிலேருந்து எல்லாரையுமே ஜவாஹிருல் எல்லாருக்குமே அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். திமுகவோடு இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அதிமுகவோடு இருந்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், எந்த கூட்டணியில் இருந்தால் நம்ம கொள்கைகளுக்கு ஒத்து போகும், நம்ம பேசுகிற கொள்கைகள் ஒன்றாகவும் கூட்டணி அப்படிங்கிறது வேறாகவும் இருந்தால் மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்படியான கூட்டணி அமைவதும் இருக்குது, வேறு மாதிரியான கூட்டணிகள் ஃபார்ம் ஆகிறதும் இருக்குது. நம்ம இல்லைன்னு மறுத்தர முடியாது. ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறது வேற. இப்போ காங்கிரஸ் திமுகவில் இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படலாம். ஆனால் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட திமுகவுக்கு எவ்வளவு எம்பிக்கள் இருக்காங்க. திமுக காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியிலேருந்து 8 எம்பிக்கள் காங்கிரஸுக்கு கிடச்சிருக்காங்க. விஜய் அவர்களும் காங்கிரஸும் தனியாக போட்டி போட்டாங்கன்னா அவங்களுக்கு 8 எம்பிக்கள் கிடப்பாங்களா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆட்சியை பிடிப்பு தான் அவங்களுடைய டார்கெட்டு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம 70 சீட்டு வாங்கிட்டு ஒரு 20 சீட்டு ஜெயிச்சா போதும் அப்படின்னு அவங்க போயிடுவாங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ காங்கிரஸ் உடன்படாத பட்சத்தில் உடன்படுறதுக்கும் வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதுனால நம்ம அதிமுகவை நோக்கி போவோம்னா அதிமுக தரப்புல இருந்தும் மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னாடி, அதாவது என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆவதற்கு முன்பாக பேச்சுவார்த்தைகள் பலமுறை நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஏன் விஜய் அதிமுக பற்றி பேச மாட்டேங்கிறாரு, ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறாருன்னு பலர் கேள்விகள் எழுப்பியிருப்பீங்க. காரணம் இதுதான். ஏன்னா அந்த என்டிஏ கூட்டணி பாஜகவோட அதிமுக கூட்டணி போவதற்கு முன்பும் அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதற்கு பின்பும் அப்போது விஜய் அவர்களுடைய டிமாண்ட் வேறையாக இருந்தது. அதிமுக ஒரு மாபெரும் கட்சி,
எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மா அவர்களால் நடத்தப்பட்டு அதற்கு பிறகு அவங்களுடைய மறைவிற்கு பிறகு ஆட்சியை தக்க வைத்து இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கலாம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 40, 42, 45 வரைக்கும் வச்சிருந்தாங்க. இப்போ 25, 20, 22 தானே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த கட்சிக்கான அந்த வேல்யூ அப்படிங்கிறது இருக்குல்ல, அடிமட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, கட்சியில் பல குழப்பங்கள் நீடிக்கும் போது தொண்டர்களுடைய மனநிலைகள் சுணங்கி போகலாம், நிர்வாகிகள் சுணங்கி போகலாம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லா கட்சியிலும் இருக்கும். இப்போ அதிமுகவிற்கு இந்த ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் இருந்து இப்போ வந்து ஒற்றை தலைமையாக அந்த எல்லா பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸு கட்சிக்குள்ள பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் தீர்த்துட்டு இப்போ ஒற்றை தலைமையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தேர்தலை வச்சு தான் வந்து எடை போட முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தலைமை அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத. இதை வந்து இவ்வளோ பிரச்சனைகளும் தீர்த்த பிறகு சந்திக்க போடைய முதல் தேர்தல் அப்படிங்கிற பாணியில். ஸோ இதுவும் அதிமுக வந்து இப்படி அசால்ட்டாக தள்ளி விட்டு நாங்கள் தான் முதன்மையான கட்சின்னு சொல்லிக்கிட்டா போதுமா? அதற்கான என்ன பலம் இருக்குது தாவேக்காகிட்ட அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? நாங்கள் போனோடனே எங்களுக்கு தான் சிஎம் பதவி, நான் எங்களுடைய தலைமையில் நீங்கள் வேணாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அதிமுக வருமா? இந்த டோனில் எப்போ பேசியிருக்காங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணி ஃபார்ம் ஆகி எடப்பாடி அவர்கள் வந்து இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு அவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு, முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு அவர் வந்து இத்தனை ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கார். அவர் எப்படி லேசாக இதற்கெல்லாம் ஒத்து போவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அவர் விட்டுட்டு வேண்டாம் பாஜகவே மேல் இதற்கு, நீங்கள் காங்கிரஸோட இருக்கீங்க, நாங்கள் ஒரு தேசிய கட்சியோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ வந்து என்னென்னா கரூர் சம்பவம் நடக்குது. விஜய் அவர்களும் போகிறாரு, பேசுகிறாரு, மக்கள் சந்திப்புக்குன்னு பிரச்சாரம் போகிறாரு. கூட்டம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுக்கடங்காமல் வருது. கண்ட்ரோல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்குது. மரத்து மேலே கரண்ட் கம்பு மேலே தொங்குறாங்க, நிறைய இஷ்யூஸ் வருது, நிறைய பேர் மயங்கி விழுறாங்க. எதை பற்றியும் விஜய்க்கு கவலை இல்லை. காவல்துறை கவலை இருக்கா, உளவுத்துறை கவலை இருக்கா, செகண்டரி. முதல்ல விஜய் அவர்களுக்கு கவலை இருக்கா? உங்களுடைய முகத்தை பார்க்க வந்த கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இவ்வளோ பேர் மயங்கி விழுந்திருக்காங்க, ஐசியூலாம் அட்மிட் ஆயிருக்காங்க, பலர் வர்ற வழியிலே ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க, உங்கள் வண்டிலேயே ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு கவலை இருக்கா? எந்த கவலையும் இல்லாமல் இப்படி நடக்குதே, ஒரு கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு, 2 கூட்டத்தில் இப்படி நடந்துச்சு, 3 கூட்டத்தில் கூட இப்படி நடந்துச்சு. என்ன தீர்வு? மக்களை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். நம்ம இறங்கி பேசணும். முதல்ல ஒரு 100 பேர் களத்தில் இறங்கு. கட்சி நிர்வாகிகள், கட்சி எல்லா மாவட்டத்திலேருந்து கொண்டு வந்து செய்யும் 100 பேர் 200 பேர் களத்தில் இறங்கு. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குதா, கொடுக்கட்டும். அது போக நம்ம கட்சி நிர்வாகிகளை காவல்துறை அடித்தா அது தடியடி நடத்தி கலவரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் நம்மளே. அதனால் நம்ம கட்சி நிர்வாகிகளே ஒரு யூனிஃபார்மை கொடுத்து களத்தில் இறக்கி அந்த கூட்டத்தை முதல்ல ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுவோம். கடிதத்தில் மட்டும் இராணுவ கட்டுப்பாடுன்னு எழுதுனா போதுமா? அதுக்கான விஷயத்தில் ஈடுபட வேணாமா? நம்மளை நம்பி பெண்கள் வராங்களே, நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்காம குழந்தையும் தூக்கிட்டு வராங்களே, கர்ப்பிணிகள் வராங்களே, அப்போ அந்த கூட்டத்தை முறைப்படுத்தணும்னு காவல்துறை நோக்கி கேட்குறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்க, 2 கூட்டத்தில் பார்த்தீங்க, 3வது கூட்டத்திலையும் பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறமா திருந்திருக்க வேணாமா? எதுலையும் எந்த விஷயத்தையுமே பண்ணல. ஒரு தலைமையாக, ஒரு தலைமை பண்போடு, எந்த ஒரு தலைவராக, ஒரு மனுஷனாக என்னை பார்க்க வந்தவங்க உயிரோட போகணுன்ற எந்த எண்ணமும் இல்லாமல், பெண்கள் பாதுகாப்போட போகணுன்ற எந்த எண்ணமும் இல்லாமல் எதையாவது பண்ணீங்கன்னா நீங்கள் எதுவுமே இல்லை. கரூரில் சம்பவம் நடக்குது. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கரூர் மாவட்ட செயலாளர் தான் காரணம்னு மதியழகனை பிடிச்சி உள்ள வச்சிட்டிங்களே, வச்சுக்கோங்க, என்ன ஆள விடுங்கன்னு எஸ்கேப் ஆகிட்டார். இதுதான் ஒரு கட்சி தலைமை. அதை நம்பி போகிறவங்க தான் முடிவு எடுத்துக்கணும். இப்படி ஒரு இருக்கக்கூடிய தாவேக்கா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஆறுதல் சொல்கிறாங்க. மற்ற கட்சியினர்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் பேசுகிறாரு, ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறாரு, எல்லாருமே பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, பாஜக பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அதிமுகவோடு பேசுகிறாங்க. அது கூட்டணி இப்போ 10 கூட்டணிக்குள்ளே வாங்க, எங்கள் கூட்டணிக்குள்ளே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களை ஆரம்பிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஜனவரிக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு விஜய் தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக செய்திகள் வருது. ஆனால் இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் தான். ஆனால் 2 ஆப்ஷனுமே அவருக்கு வந்து எந்தளவுக்கு அரசியலில் அவரை பின்னோக்கி தள்ளும் ஒரு 2 ஆப்ஷன் தான். என்னென்னா அதிமுகவோட கூட்டணிக்கு போகுது. அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுகவோட போய் சேருவது. தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து ஏன்னா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க, நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் தான் இருக்கோம், கூட்டணியில் அதிமுகவோடு மட்டும்தான் கூட்டணியில் இருக்கோன்னு கூட சொல்லிட்டு போவார் விஜய் அவர்கள். அதை தாண்டி திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேரணும், அதற்காக நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு ஆதவஜனாவை விட்டு பேச விடுவார். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இன்னொன்று தனித்து போட்டியிடுவது. இது 2மே விஜய் அவர்களுக்கு பேக் ஃபயர் தான். தனித்து போட்டியிட்டாலும் பாஜக இன்னும் வந்து சிபிஐயிடம் போயிருக்கிறது விசாரணை. இன்னும் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் நெருக்கடிகள் அதிகமாகலாம். திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அவங்க தீவிரமாக செயல்படுவாங்க வெற்றி பெறணும்னு. அதிமுக வந்து கூட்டணிக்கு வரலை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னும் தீவிரமாக அரசியல் செய்வார். எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தெரிந்தவங்களாம் சொல்லக்கூடிய விஷயம், அவரும் ஒன்றும் லேசப்பட்டவர் கிடையாது, அவர் லேசப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறது தான் அவரை பற்றி தெரிஞ்சவங்களாம் சொல்லக்கூடியது. அப்போது
விஜய் அவர்களுக்கு இன்னும் வந்து இந்த களம் வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஏன்னா அரசியல் நல்லா தெரிஞ்சு நான் வரும்போது சினிமாவில் டாப்பாக இருக்கேன், அரசியலையும் டாப்பாக தான் இருப்பேன், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த களத்தில் நீந்தி எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு நான் வந்து சிஎம்மாக தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாரையும் எட்டி வச்சுட்டு உட்காந்தா அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அவர் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனால் இந்த இடையில சிக்கி தவிக்கிறது யாருன்னா பொதுமக்கள் தான். இந்த விஜய் அவர்களை பார்க்கணுன்னு போய் சிக்கிறவங்க தான். இனிமேலாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகக்கூடாது. போகலாம், போங்க, வேணாங்களே, வீட்டு மொட்டை மாடிலேருந்து கூட பார்க்கலாம். டிவியில் நீங்கள் மூஞ்சி அந்த கூட்டத்துக்குள்ளே மூஞ்ச பார்க்கவே முடியாது. டிவியில் அவ்வளோ அழகாக லைவில் காட்டுறான், பார்க்கலாம். எதுவும் கிடையாது. போய் நின்று குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் இவர் கொடுத்த மக்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா வந்து காரியம் முடிகிற வரைக்கும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு போய் என்னோட டேமேஜ் ஆன என்னோட பேரை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களை பார்க்க வருவேன். அப்போ கூட நான் காவல்துறையிட்ட பர்மிஷன் கேட்பேன். எனக்கு வந்து க்ரீன் சிக்னல் வேணும். தொண்டர்களோ, ரசிகர்களோ, பொதுமக்களோ, மீடியாவோ யாருமே வரக்கூடாது. யாராவது அதை மீறி வந்தால் தடியடி நடத்துங்க அப்படின்னு காவல்துறைக்கு எழுதி கொடுத்துட்டு தான் விஜய் வந்து உங்களை பார்க்க வரார் அப்படின்னா, அப்போது விஜய் அவர்களுடைய ரசிகர்களான தொண்டர்களான நீங்கள் தான் யோசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தலைவன் தேவையா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். இப்படி யாரும் ஒன்று சூழல் தான். பாஜகவோட கூட்டணிக்கு போனாலும் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் முடிஞ்சுது. தனித்து நின்னாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அவருடைய கனவு சிஎம்மாக தானே இருக்குது. இறங்குனா நான் சிஎம்மாக தான் இறங்குவேன் அப்படின்னு. அப்படிங்கும்போது இது ரெண்டுமே வந்து விஜய் அவர்களுக்கு இனி பேக் ஃபயர் தான். என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இனிமேல் வந்து விஜய் அவர்கள் கண்டிஷன் போடுற நிலைமை வந்து இனி இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்களும் புரிஞ்சுட்ருப்பீங்க. நானும் இந்த வீடியோ மூலிமா அது பேச வந்தது அதுதான். அதிமுகவோட கூட்டணி போகிறாரா, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாட்கள் போக போக காட்சிகள் மாறும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நாங்கள் சொல்லும்போது வந்து நீங்கள் வந்து அந்த ஃபேவராக பேசுகிறீங்க, இந்த ஃபேவராக பேசுகிறீங்க, நீங்கள் திமுக சொம்பு, நீங்கள் வந்து ஊபி அப்படின்லாம் பல கமெண்ட்ஸ் வருது. காட்சிகள் மாற மாற உங்களுக்கே நல்லாக தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம், பேசலாம். நன்றி, வணக்கம்.